ஹே போக்கி ஃபேன்ஸ், நான் உங்கள் போக்கிமான் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நாம் சன் அண்ட் மூனில் உள்ள போக்கிமான் சன் அண்ட் மூனில் உள்ள ஆஷ் எத்தனை ரைட் பண்ணார் அப்படிங்கிறதான் பற்றி பார்க்க போகிறோம். பட் இந்த சீசன் ஓப்பனிங்கில் ஃபஸ்ட்டு எபிசோடே ரைடுன்னா எப்படி சொல்கிறேன்னா, வேகமாக இல்லை, ஒரு மேலே ஒரு பொருள் மேலே இல்லாதையே ஒரு போக்கிமான் மேலே உட்காந்து பயணிச்சுட்டு போகிறத கூட நம்ம ரைடுன்னு எடுத்துக்குவோம். ஸோ அதே மாதிரி இந்த சன் அண்ட் மூன் சீரீஸில் நிறைய ரைடு போயிருக்காரு நம்ம ஆஷ் அண்ட் பிகாச்சு. அண்ட் நம்மளுடைய ஆஷை காட்டும்போதே ஃபஸ்ட்டு அவங்க அம்மா கூட ஒரு வண்டியில் வர மாதிரி தான் காட்டியிருப்பாங்க, மிஷன் மைனோட. ஸோ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி அவங்கள கூட்டிகிட்டு வர மாதிரி காட்டியிருப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு எனக்கு பிடிச்ச ஒரு 5 ரைடு வந்து இந்த சீசனில் இருக்குது. ஸோ அதைத்தான் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். உங்களுக்கு நிறைய இருக்கும், ஸோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சன் அண்ட் மூன் சீசன் வந்து நம்ம ஏற்கனவே ப்ரிவ்யூ பிரேக் டவுன்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே ஷார்பிடோ வச்சு கடலில் பயணிச்சிருப்பாரு, மெல்ல ஐலாண்டில் டாரோஸ் மேலே போக்கிமான் ஸ்கூலில் பயணிச்சிருப்பாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கடலில் லேப்டஸை வச்சு மெல்ல ஐலாண்டில் பயணிச்சிருப்பாரு. அதுக்கடுத்து பிளிப்பர் மேலே பறக்கிறாரு முதல் முறையாக சன் அண்ட் மூன் சீரீஸில். ஸ்டவுட்லன் போக்கிமான் கூட ஒளிவாக ப்ரெஷரை எடுக்கிறதுக்காக போயிருப்பார் நம்ம ஆஷ். கார்சாம் கூட அல்ட்ரா ஜெனரேஷன் நடக்கும்போது, அது கூட ஒரு பெரிய பிளாஸ்ட் நடக்கும்போது அது மேலே பறந்துருப்பார் நம்ம ஆஷ். ஸோ அதுக்கடுத்து மணல் பாங்கான இடத்துல ஒரு பாலைவனத்தில் மடஸ்டல் அப்படிங்கிற ஒரு போக்கிமானோட ஒரு பாலைவனத்துக்கு நடுவில் நடந்திருப்பார். ஸோ அந்த சீன்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப காமெடியாக இருக்கும். ஸோ அதை பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்து நம்ம அலோலா ரீஜியனில் தான் நம்மளுடைய ஆஷ் வந்து அந்த ஷார்பிடோ கிட்ட தான் நிறைய கடலில் சுற்றிருப்பார். அப்படி சுற்றி வருவார். அந்த சீன்லாம் நல்லாயிருக்கும். அதை பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன எல்லா ரைடும் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் சொல்லி கேட்குறது. ஸோ இதோட இந்த ப்ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு இன்னும் நல்லா முடிச்சதேன் அப்படிங்கிறது சொல்ல விரும்புகிறேன். ஸோ இந்த ப்ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா